சினிமா வாய்ப்பு தருவதாக நடிகைக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் முன்ஜாமீன் கோரிய நடிகர் சித்திக்கின் மேல்முறையீடு மனுவை உச்சநீதிமன்றம் நாளை மறுதினம் விசாரிக்கிறது. அவரது முன்ஜாமீன் மனுவை கேரள உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது. தலைமறைவான நடிகர் சித்திக்கை கைது செய்ய போலீசார் தீவிரம் காட்டி வரும் நிலையில் அவர் வெளிநாடு தப்பி செல்லாமல் இருக்க லுக் அவுட் நோட்டீஸ் வெளியிட்டுள்ளனர். வழக்கு விசாரணையில் தங்களது தரப்பு கருத்தையும் கேட்க வேண்டும் என கேரள அரசு மற்றும் பாதிக்கப்பட்ட நடிகை சார்பில் கேவியட் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய வழக்கில் மேலும் ஒருவர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது. கள்ளக்குறிச்சியில் ஜூன் 19 கள்ளச்சாராயம் குடித்து 68 பேர் இறந்தனர். இச்சம்பவம் தொடர்பாக போலீசார் 24 பேரை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். இவர்களில் 15 பேர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்துள்ளது. இந்நிலையில் இவ்வழக்கில் கைதாகி சிறையில் உள்ள கண்ணன் என்பவரை குண்டர் தடுப்பு சட்டத்தில் ஓராண்டு சிறையில் அடைக்க மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் உத்தரவிட்டார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.